பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரட்சிவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரட்சிவாக்கம். அன்னடி வணக்கம். புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். அவங்க நேம் சரோஜா. நைஸ் நேம். நீங்கள்? ரேகா. ஓகேம்மா. இப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப வருஷமாக கோலம் போட்டுட்டு இருக்கோம். ஆமாம். தோராயமாக சொல்லணும். தோராயமாக எப்படி சொல்ல முடியும்? அதாவது நான் எனக்கு 17 வயசுலேருந்து போகிறேன். 17 வயசுலேருந்து போட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே. அதே தான். நீங்களும் அதே 17 வயசுல கற்றுக்க ஆரம்பிச்சிங்களா? சரி ஓகே. உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு? இதே எல்லாரும் போடுறாங்களே பார்த்துட்டு நம்மளும் போடணும் வாசல்ல அப்படின்ட்டு போடுறது. கலர் கொடுக்கணும் ஆசை. நிறைய ஃபோனில் பார்க்குறோம்ல. இப்போல்லாம் முன்னெல்லாம் ஃபோன் கிடையாது, புக்கில் வரும். இப்போ நாங்கள் ஃபோனை பார்த்துட்டு கலராக கொடுக்கணும். யாருக்கு கொடுப்பீங்க ஆக்சுவலாக மார்கழி மாதம் கலர் கொடுக்கணும்னா? பெருமாளுக்கு. சரி ஓகே. அப்போ அதுலேருந்தே கேள்வி ஒன்று போயிடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாமிக்காக பண்ணுறதா இல்லை சயின்ஸ் இருக்கா? இதில் சாமிக்காக தான் பண்ணுறது. சயின்ஸ் மெயின் சயின்ஸுக்காக தான் பட்டது. காலையில் மார்கழி மாதத்தில் செஞ்சால் நல்லது அப்படின்றது, பிரம்ம முகத்தில் எழுந்து இது பண்ணால் நல்லது அப்படின்றதுக்காக செஞ்சாங்க. சரி ஓகே. வருஷம் கேள்வி கேட்கறதுனால ஈஸியாகிருச்சு. வருஷம் அதே ஆன்சர் கொடுக்குறீங்க. வேறு கேள்வி கேட்டீங்க, இந்த வருஷம் நாங்கள் வேறு கேள்வி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கேன் மக்களே. சரி ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் மாற கோலம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு கோலம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ டிராயிங்காகவே வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. மயில் மான் போட்டு அதெல்லாம் எல்லாமே டிராயிங்காகவே மாறிடுச்சு. சரி. இப்போ வந்துட்டு அச்சு அப்புறம் பெயிண்ட்லாம் வரைகிறாங்களே, அதை பற்றி எதனா தெரியுமா? அது பார்த்துருக்கேன், இன்ன வரைக்கும் அதை வரைக்கும் செஞ்சது கிடையாது. சரி ஓகே. பட் ஆனால் நான் கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சா? மாறி இருக்கு. ஓகே. கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக ரீசனால கம்மியாக இருக்குதுங்க. முன்னெல்லாம் எல்லாருக்கும் யூஸ்வலாக பெரியவங்க சொல்லுவாங்க, போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது, குளிர் யார் ஏஞ்சிப்பா? நிறைய பேருக்கு இப்போ கோலமே கம்மியாயிட்டு இருக்கு. இந்தமாரி கோலம் போட்டின்னு சொன்னால் தான் அதிகபட்சமாக போடுறாங்க. ஓகே. கோலம் போட்டி எதனா ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்தமாரி டிவியில் வருவாங்கன்றதுக்காக தான் இப்போ போடுறாங்க. முன்னெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் கிடையாது. கம்பல்சரி எழுந்து தெருவுக்கு காலையில் எழுந்து போடுவாங்க. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் ஏன் கம்மியாயிடுச்சு? அதுதான் கம்மியாயிடுச்சு. எல்லாருமே இப்போ குளிருக்கு எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை எழுந்துக்கிறவங்க போட்டுடுறாங்க. அவங்கவுங்க அப்பயும் குளிர் இருந்தது, அப்பயும் பெரியவங்க தான், இப்பயும் பெரியவங்க இருந்தாங்க. அப்போ இப்போ ரொம்ப அது கம்மி தான். ஆனால் இப்போ எழுந்துக்க மாட்டேன்றாங்க. ஓகே. எழுந்துக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு இது போடுறது கிடையாது. நாங்கள் எப்பவுமே எழுந்திப்போம். எப்பவுமே எழுந்திப்போம். சீரியஸ் 4 மணிக்கு சீரியஸ் தான். 4 மணிக்கு எழுந்திப்பேன். சரி ஓகே. நல்ல விஷயம். சரி ஓகே. புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அது வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. அன்னடி வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? யாமினி. நைஸ் நேம். நீங்கள்? செல்லம். ஓகே. நீங்கள்? பிரதீக்ஷா. தனலட்சுமி. கற்பகம். உமா. சரி ஓகேம்மா. இப்போ நீங்களாம் கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? எனக்கு ஒரு ½ hour ஆச்சு. ½ hour ஆச்சு. எனக்கு 1/4 hour ஆச்சு. நீங்கள்? எங்களுக்கு 2 hour ஆச்சு. 2 hour ஆயிடுச்சு. ஓகே. நீங்கள்? எனக்கு 1 hour ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. சரி ஓகே. சூப்பர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியில் ஏன் இவ்வளோ காலையில் இந்த கோலம் போடுறீங்க? யாருக்கு நான் ஆன்சர்? அதான் போன வருஷம் உடம்பு ஆரோக்கியத்துக்காக, உடம்பு நல்லா இருக்கும் 4 மணிக்கு இருந்தா, கை கால்லாம் வலி எதுவும் இருக்காது, அதுக்காக. ஸோ அதனால் இவ்வளோ காலையில் எவ்வளோ பண்ணி அடிச்சாலும் எழுந்துருவீங்க. நீங்கள்? நான் காலையில் எழுந்து கோலம் போட்டுருவேன். கோலம் போட்டுருவீங்க? டெய்லி போட்டுருவீங்களா? டெய்லி போட்டுருவேன். சீரியஸாக டெய்லி போட்டுருவீங்க? சரி. நாங்களாம் டெய்லியும் தான் போடுவோம். மார்கழி பின்னாடி இந்த சிரிக்கிறாங்களே, டெய்லி போடுவீங்க? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால அப்படி சொல்கிறேன். ஓகே புரிஞ்சிருச்சு. நீங்கள் டெய்லி போட்டுருவீங்களா? நாங்கள் டெய்லி 6 மணிக்கு தான். டெய்லி போட்டுருவீங்க. உங்களுக்கு என்னென்ன கோலம்லாம் போட தெரியும்?
நார்மலாக போடுற மாதிரி போடுவோம், புள்ளி வச்ச கோலம். இவ தான் மோஸ்ட்லி போடுவோம். நான் வந்துட்டு புள்ளி கோலம், ஃப்ளாட் கோலம், அதெல்லாம் தெரியும். சந்து புள்ளி கோலம். சந்து கோலம்னா அது வந்துட்டு டாட் வச்சுட்டு அந்த டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் வைக்கணும். ஓ அதான் சந்து கோலம். சரி சரி ஓகே, கேட்டிருந்தீங்களா? டாட் வச்சா சந்து கோலமா? சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷன் இருக்காங்க, நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் இருக்கீங்க. இப்போ அப்படியே பார்க்கும்போது கோலம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இவங்க ஜென்ரேஷன்? கம்மியாக தான் இருக்கு. இது மாதிரி பசங்களே ஒரு 10 பேர் தான். 10 பேர் தான் கண்டிப்பாக. இருக்கா, நிறைய பேர் யாருமே போடுறது கிடையாது. என்ன ரீசன்னால கம்மியாக இருப்பான் தெரியுமா? நாங்கள் சோம்பேறியாக வளர்த்துட்டோம். அவங்களே நாங்கள் தான் வளர்த்துறோம். அவங்க தூங்கு பாருங்க. சோம்பேறியாக வளர்த்துட்டீங்களா? அவ்வளோதான். சல்லமாக வளர்த்துட்டோம், சோம்பேறியாக வளர்த்துட்டோம். என்னால் எழுத முடியாது, போமானா விட்டுடுறோம், அவ்வளோதான். சரி சரி ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஜென்ரேஷனை தான் அவங்க வந்துட்டு மொக்க பண்ணாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சோம்பேறி ஆகிட்டீங்களா? இல்லை நாங்கள் வந்து போடுறான் தான் இப்படி எழுந்து போட்டுருவோம். பட் ஆனால் டெய்லியெல்லாம் போக முடியாது. டெய்லி போட முடியாது, என்னத்துக்கு போட்டுன்னு இருக்கணும் இதெல்லாம். ஓகே சரி நீங்கள் சொல்லுங்கள். என்ன ரீசனால கம்மியாகும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, தெரியல, ஐடியா இல்லை சுத்தமாக. சரி ஓகேம்மா, லாஸ்ட் கேள்வி. கோலம் போடுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸா இல்லை கடவுளா, எதுக்காக போடுறாங்க? ரெண்டுமே. எனி 2 பாயிண்ட்ஸ். மார்கழி மாதம் போட்டால் சாமிக்காக, கடவுளுக்காக காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணுவாங்க, அதனால் சாமிக்காக போடுறாங்க. சயின்ஸ்க்காக எதுக்குன்னா நம்ம உடம்பு ரீதியாக எல்லாமே நல்லது. சரி சரி ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 மாதம் இருக்குது, அதே மார்கழி மாதம் மட்டும் குறிப்பிட்டு சாமி வருவாங்க அப்படின்றீங்க? மார்கழி எல்லா கடவுளுக்கும் சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாதம்லாம் கடவுளுக்கு சேர ஒரு மாதம் ஒரு கடவுளுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்கழி மாதம் தான் எல்லா கடவுளுக்கும் சேர்த்ததுன்னு சொல்லுவாங்க. ஓ கெட் டுகெதர் மாதிரி, எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்களா அது மாதிரி. சரி சரி ஓகே. நீங்கள் சொல்லுங்க. அதே தானா கெட் டுகெதர்ப்பா? நீங்கள் இல்லை, நான் மறந்துட்டேன். இது நல்லா இருக்கு. மார்கழி மாதம் வந்து பீட மாதம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பீட மாதம். அதனால் ஆக்சுவலாக அந்த மாதம் மட்டும் 4 மணிக்கு எந்திரிக்கணும் எல்லாருமே, லேடிஸ் எல்லாம். மீதி மாதம்லாம் தெரியாது. இந்த மாதம் வந்து பீட மாதம். விட்டால் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்களா இந்த கிளைமேட்டில். அது வந்து வளரக்கூடாதுன்றதுனால தான் 4 மணிக்கு எந்திரிக்கணுன்றது ரீசன். அதுதான். அது ஒரு 7 மணி வச்சிருந்தோட எழுந்திருப்பான். 4 மணி இப்போ சுத்தமாக எழுந்துக்க மாட்டாங்க. 4 மணியில் யார் எந்திரிக்கிறாங்க? 4 மணியில் சொல்கிறது அப்படி. 4 மணினா தானே ஒரு 5-6க்காவது எந்திரிப்பாங்கன்றது ஒரு இது, அவ்வளோதான். சரி சரி ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் 2 பேரும் சயின்ஸா இல்லை வந்துட்டு கடவுளா கோலம் போடுறது? ரெண்டுமே தான். ரெண்டுமே. 2 பாயிண்ட் சொல்கிறீங்களா 2 பேரும்? ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்களா? கடவுளுக்கு கோலம் போடுறது எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு மார்கழி மாதம் கோலம் போட்டால் அது காலையில் எழுந்து அந்த 4 to 6 வந்துட்டு நல்ல சன்லைட் வந்துட்டு மைல்டூட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம எழுந்து போடும்போது நமக்கு உடம்புல விட்டமின் டி அதிகமாக கிடைக்கும். அதனால. ஓகே ஓகே சூப்பர் நைஸ். ஆமாம் சூப்பராக சொன்னாங்க. ஆக்சுவலாக எப்படி நைட்டு வந்துட்டு நீ இதெல்லாம் சொல்லணும்னு அடித்தாங்களா? இன்டர்வியூ அடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு. அப்படிங்களா? உங்களுக்கு அப்பயே தெரியுமா? ஓகே ஓகே. பட் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அண்டர்டேக்கர் 7 உயிர் அப்படின்னு இருந்தால். ஓகே நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னதே போதுமா? சரி ஓகே சூப்பராக பேசுனாங்க. பொஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா எல்லோரும்? வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். அது பேர் பொன் பொங்கல் ஆஃபர், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. பொஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். அன்னை டிவி பிரசன்ஸ் பொஷாகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? லலிதா. நைஸ் நேம். நீங்கள்? சாந்தி. ஓகே. நீங்கள்? பார்வதி.
சரி ஓகேம்மா, நீங்கள் இந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 1 ஹவர் மேலே, அங்கே பார்த்து பேசுங்க. எவ்வளோ? 1 ஹவர் மேலே. ஓகே, நீங்கள்? எங்களுக்குமே அவ்வளோ நேரம் ஆச்சு. 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள்? 1 மணி நேரம் மேலே. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நீங்கள் போட்ட கோலத்தோட ஸ்பெஷல் எதனா இருக்குதா? இந்த கோலத்தில் வந்து இதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. கோலம் போடுறதா? இது வந்து விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் சூரிய ஒளியிலேருந்து அல்ட்ரா வைரஸ் 4லேருந்து 5 வரைக்கும் அல்ட்ரா வைரஸ் என்ற கதிர் வருது. அதே நேரத்தில் காற்று மண்டலத்துலேருந்து ஓசோன் படலம் வந்து வெளிவிடுது. அந்த அல்ட்ரா வைரஸ் வந்து மனுஷனுக்கு கெடுதியை விளைவிக்கும். ஆனால் இது வந்து ஓசோன் படலம் வந்து அந்த கெடுதல் ஏற்படுத்துகிற அந்த கதிர்வீச்சை அழிச்சிடுது. அந்த ஓசோன் படலம் மனுஷனோட உடம்புல படுறதால நரம்பு மண்டலத்தில் புத்துணர்ச்சி ஏற்படுது. இதுவும் புத்துணர்ச்சி ஏற்படுது. மறந்துட்டேன். மனுஷன் நரம்பு புத்துணர்ச்சி ஏற்படுத்து இந்த தோல் வியாதியை தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை தடுக்குது. அதே நேரத்தில் மறந்துட்டேன். அதனால் இந்த கெடுதல் ஏற்படுத்துகிற இந்த கதிர்வீச்சை இந்த ஓசோன் மண்டலம் வந்து அழிச்சிடுது. இதெல்லாம் கோலம் போடும்போது மனுஷனோட உடம்புல காலையில் 4 மணிக்கு கோலம் போடும்போது மனுஷனோட உடம்புல படுறதால மனசை வந்து கோலம் போட்டதில் அவங்க வந்து அதனுடைய பயனை அடைகிறாங்க. தெரியாமல் கோலம் அவங்க தெரியாமல் போட்டால் கூட இதனுடைய பலனை வந்து அடைகிறாங்க. இதனால் கோலம் போடுறது ஆதி நாள்லேருந்து ஒரு பழக்கமாக இருக்குது. இது ஆன்மீக ரீதியை பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து காலையில் 4லேருந்து 5 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. அந்த நேரம் விஞ்ஞானி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நமக்கு தான் 30 நாள்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு நாள் தான் கணக்கு. அவங்க வந்து அந்த பிரம்ம முகத்தில் பிரம்மா வந்து வலம் வருவார். அப்போ கோலம் போடும்போது பெண்கள் வந்து கோலம் போடும்போது பிரம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் வரவேற்கிறதுக்காகவும் கோலம் போடுறாங்க. ஆனால் அந்த கோலம் அவங்களுக்கே இந்த விஷயம் தெரியாமல் அவங்க கோலம் போடுறாங்க. அடுத்து வந்து இந்த பெண்கள் கோலம் போடுறதால இந்த குனிஞ்சு நிமிஞ்சு கோலம் போட்டு டாட்ஸ் எல்லாம் வச்சு கோலம் போடுறாங்க இல்லைங்களா? அது வந்து அவங்களுக்கு காலையில் உடற்பயிற்சி மாதிரி ஆகுது. உடற்பயிற்சி இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாத போடுறது. ஒரு சிலர் தெரிஞ்சு போடுவாங்க, ஒரு சிலர் தெரியாமல் போடுவாங்க. இந்த உடற்பயிற்சி மாதிரி ஆகுது அவங்களுக்கு. அடுத்து ஓகே, வேறு என்னவோ பார்த்தேன் காலையில். நீங்கள் ஞாபகம் வச்சுன்னே இருங்க, யோசிச்சுன்னே இருங்க. நீங்கள் வாங்க இப்போது நீங்கள் சொல்லுங்கள், கோலம் போடுறதுனால என்னென்ன ஸ்பெஷல்? கோலம் மார்கழி மாதம் ஆண்டாளுக்காக கோலம் போடுறது. ஆண்டாள் வந்து மார்கழி மாதம் எப்போவுமே மாதர்கள் வந்து கோலம் போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மார்கழி மாதம் 30 நாள் மிச்ச நாள்லாம் போடுறதில்ல. மார்கழி மாதம் 1 மாதம் தான் வந்து இது போடுறாங்கன்னு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது, அப்புறம் நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இது நடக்கிறதுனால பண்ணுறாங்க. ஆனால் வருஷம் பண்ணால் எல்லாம் நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இது ஸ்பெஷலிஸ்ட்னா அது என்னென்ன நமக்கு கோலம் தெரியாமல் இருந்தால் அந்த மறந்துகளாக நினைவுபடுத்திட்டு நம்ம பண்ணுறோம். உடம்பு குனிஞ்சு திரும்பி உடம்பு எக்ஸசைஸ் பண்ணுறது, அதனால் வந்துட்டு அந்த கோலம் போடுறது முக்கியம் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு இவங்க பேர் சேர்த்து சொல்லிட்டாங்களா? சொன்னதே தான் நானும் சொல்ல போகிறேன். சொன்ன மாதிரி குனிஞ்சு நிமிந்து போடும்போது உடம்பு கை காலுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கும் லட்சுமி கடாட்சமாக இருக்கும். கோலம் போடுறது ஒரு நல்ல விஷயம்.
அதுதான் இவங்க சொல்லிட்டாங்க, அதுதான் நானும் சொல்ல போகிறேன். காலையில் இந்த காலையிலேருந்து 4லேருந்து 5 வரைக்கும் இந்த ஆண்டாள் இருக்காங்க. அந்த ஆண்டாள் அவங்க காலையில் புனித நீராடி பெண் ஒரு வீட்லேயும் அவங்கள தோழிகளை கூட்டி போய் அந்த காலையில் அந்த என்ன இல்லை 4லேருந்து 5 நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் அவங்க தன் தோழிகளை கூட்டி போய் பெருமாளை தரிசிக்கிறாங்க. இதுதான் பெருமாள் அதுக்காக அவங்கள வரவேற்கிறதுக்காக அவங்கள வரவேற்கிறதுக்காகவும் சந்தோஷப்படுத்துக்காகவும் கோலம் போடுறாங்க. கோலம் போடுறாங்க தவிர பெண்கள் இதெல்லாம் கோலம் போட்டாங்க தான் இந்த விஷயம்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க கோலம் போடுறதால அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்து கிராமத்துங்களில் எழுத படிக்க தெரியாதவங்களும் ஒரு கோலம் போடுறாங்க. எது கோலம் போட்டோன்னா அதெல்லாம் அவங்களுக்கு அறிவழித்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. இதெல்லாம் அவங்களே தெரியாமல் பண்ணாலும் இந்த எல்லாம் ஒரு போட்டி வைக்கிறதுனால நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுக்கு ஒரு இதாக செய்கிறாங்க. அதை நன்மையெல்லாம் பெண்கள் அடையிறாங்க. இதுதான் கோலம் போட்டு. பரவாயில்லப்பா. அவர் ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் மாதிரி இருந்துருச்சு. இவங்க சொன்னது ஆரம்பித்தாங்க கோலம் எதுக்காக போடுறாங்கன்னு. கோலம் இதுக்கு தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். பொஷாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்கள்? வந்திருக்கோம். அந்த பிரசாக்கில் நான் எல்லாம் வாங்குவேன் நான். ஜிஆர்டி தான். சரி, ஓகே. இப்போ பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் ஒன்று போய்ட்டு வேஸ்டேஜஸ்க்கு 20% பொன் பொங்கல் ஆஃபர். அப்படின்னா வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட்டு. சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கோலம்பட்டியில் கலந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்குது. சரிங்களா? அது தேரலாமா நம்ம அவங்க இருக்கிறாங்களா, அவங்க தான் பண்ணாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பொஷாக்கம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. ஜிஆர்டி தான் எப்போ பார்த்தாலும். என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் அன்னை டிவி வழங்கும் பொஷாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். உங்க நேம்? சங்கீதா. நைஸ் நேம். நீங்கள்? கீர்த்தன்யா. லட்சுமி. சரி, ஓகேம்மா. கோலம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரியுமா? காலையில் எழுந்துச்சி போடுவோம், அவ்வளோதான். அது ஒரு எக்ஸசைஸ், அவ்வளோ. மற்றபடியே ஒன்றும் தெரியாது. சரி, ஓகே. நீங்கள்? மார்கழி மாதம்னா பீட மாதம்னு சொல்லுவாங்க. அது பீடை கிடையாது, பீடுன்னு அர்த்தம். பீடுன்னா பெருமை, அதாவது அந்த கடவுளோட பெருமை, அவங்களோட அந்த பெருமையை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக காலையில் ஏஞ்சி பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போடுவாங்க. சரி சரி, ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு ஒன்று கற்றுட்ருக்கோம். நானும் செம்மையார் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். சூப்பராக சொல்கிறீங்க எல்லோரும். சரி, ஓகே. இப்போ இந்த ஜென்ரேஷன் மாற இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? நிறைய பேர் அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. கம்மியாக தான் இருக்குது. ஓகே, என்ன ரீசனால் கம்மியாக இருக்குன்னு தெரியுமா? ஜனங்க எங்கே ஏஞ்சிக்கிறாங்க, பனி டைமில் ஏஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. நானே தான் இப்போ லேட்டாக ஏஞ்சேன். அதான் எல்லாமே நைட்டில் தானே ஒர்க்லாம் போகிறாங்க. அதனால் நைட்டில் தூங்குறதுக்கு விடிய காலைல வராங்க, தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதனால் அவங்களுக்கால எப்படி ஏஞ்சி இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும்? வீட்டு வேலைங்களே அவங்களால பண்ண முடியாத சுச்சுவேஷன் வருது இல்லைங்களா? சரி, அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. ஓகே ஓகே, சூப்பர். 2 கேள்விக்கு நல்லா சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. பொஷாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? பொஷாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கேன். நீங்கள்? இல்லை. ஓகே, அப்போ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து பக்கம் தான் 4 ஸ்டாப்பு. நான் அந்த ரூட்டு தானே போகிறேன் தினம். சரி, ஓகே. அப்போ இவங்க வரும்போது இவங்களை கூப்பிட்டு வந்துடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? அப்புறம் கோல்டன் சில்வரில் நிறைய கலெக்ஷன் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பொஷாக்கம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம். அன்னை டிவி வழங்கும் பொஷாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். உங்க நேம்? அருணா. நீங்கள்? திவ்யா. ப்ரோ, நீங்கள் வரீங்களா? இன்ட்ரோ. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த கோலம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு?
ஆஃப் அன் ஹவர். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த கோலம் வந்துட்டு பேர் என்ன இதுக்கு? ரங்கோலி. ரங்கோலினா என்ன வேணாலும் வரைஞ்சிடலாம். சரி ஓகே, இது புள்ளி கோலம் இல்லையா அப்போ இது? ஆனால் நிறைய புள்ளி இருக்கு. அது சும்மா டெக்கரேஷனுக்காண்டி. சரி ஓகே, நீங்கள் போட்ட கோலம் பேர்? அதுவும் ரங்கோலி. எவ்வளோ ஹவர் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஹாஃப் அன் ஹவரில் போட்டு முடிச்சிட்டிங்களா? சரி ஓகே, இந்த தெரு ஃபுல்லாக போட சொன்னால் 2 ஹவரில் முடிச்சிடுவீங்களா? இல்லை முடியாது, எக்ஸ்ட்ரா ஆகும். 12 ஹவர் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 நேரம் ஆகும், அவ்வளோதான். இப்போ கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் தெரியுமா? உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் நினச்சிக்கிட்டா. நீங்கள் சேம் நான் சொல்லக்கூடாது, வேறு எதுனா சொல்லணும். வேற என்ன, காலைல எழுந்திக்கிறது உடம்புக்கு நல்லது. அதே சேம் தான். வேற எதுனா டிஃப்ரெண்ட்டாக இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் காலையில் அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறது நல்லது. ஸோ அதனால வந்துட்டு எழுந்துக்கிறாங்க. இப்போயும் அது எதுனா சொன்னீங்க? அதை நான் எந்தெந்த ஆங்கிளில் சொல்கிறோமோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரே ஆன்சர் சொல்கிறீங்க. சரி ஓகே, எடுத்துக்க வேண்டியதுதான். சரி ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜென்ரேஷன் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. கோலம் வந்துட்டு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் இருக்குது. சீரியஸாக அதிகமாக இருக்கா? ஆக்சுவலாக இந்த ஒரு தெருவு பார்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களா? அப்படி இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எழுந்து காலையில் செஞ்சு. இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுறாங்கல்ல, கிஃப்ட் தருவாங்க ஜிஆர்டிலன்றதுனால போட்டுடுறாங்க யங்ஸ்டர்ஸ். அசிங்கப்பட்டு அப்படியே சாரி, இதெல்லாம் எடிட் பண்ணுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலம் போடுறது வந்துட்டு சாமிக்காகவா இல்லை சயின்ஸ் இருக்குதா? அதில் சயின்ஸ் ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்டே தான். காலையில் எழுந்துக்கிறது உடம்புக்கு நல்லது. 2 பாயிண்ட் கேட்டேன், அப்போ 2வது பாயிண்ட் அந்த காற்று சுவாசிக்கணும். இந்த டைம் மார்கழி மாதத்தில் இந்த டைமில் இந்த காற்று சுவாசிக்கிறது நல்லது, ஆக்சிஜன். ஆக்சுவலாக ஏன் அது மார்கழி மாதம் குறிப்பிட்டு சொல்கிறீங்க? இந்த மாதத்தில் மட்டும்தான் சுவாசிக்கணும் அப்படின்ட்டு தெரியலையே, சொன்னாங்க. நானும் சொல்கிறேன், யூடியூப் நாங்களும் சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் சேம் அதேதான்ப்பா. எனக்கு ரெகுலராக எழுந்து போகிறது தான் கோலம். அதில் வந்து இந்த மார்கழி மாதம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா அழகாக போடுவாங்க. விஷயம் சூப்பர்மா. பொஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓகே ஃபைன். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போய்ட்டு வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகே, மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்கள். பொஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. பொஷாகம் ஜிஆர்டி வழங்கும் கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம், உங்கள் நேம்? லக்ஷ்மி. நீங்கள்? சசிகலா. நீங்கள்? சரண்யா. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு கோலம் போடுறதுனால வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள் தெரியுமா? காலையில் எழுந்து கோலம் போடுறதுனால உடம்புனுடைய இதெல்லாம் நல்லா இருக்குன்றதுனால சொல்லுவாங்க. அப்புறமா வந்து வீட்டுக்கு லக்ஷ்மி கலாச்சாரமாக இருக்குன்றதுக்காக காலையில் கோலம் மங்களகரமாக இருக்கிறதுனால போடுவாங்க கோலம். நீங்கள் வேறு பாயிண்ட் தான் சொன்னால் அதையும் சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கு நம்ம போடும்போது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீஸ் கிடைக்கும், நம்மளுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதுக்காக போடுறோம். இந்த கோலம் நீங்கள் தான் போட்டிங்களா? ஆமாம். ஓகே, எத்தனை ஹவர் ஆயிடுச்சு அது போடுறதுக்கு? 4:30 இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். 4:30 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் முடிச்சிங்களா? இப்போல்லாம் முடிக்கல, 6:30 7 முடித்தேன். ஓகே, எப்படியோ 2.5 hours 3 hours ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் 4:30க்கு எழுந்து கோலம் போடுறீங்கல்ல, ஆக்சுவலாக கோலம் போடுறது 4:30க்கு எழுந்து போடுவாங்க. ஏன் அவ்வளோ பண்ணியில் எழுந்து போடுறாங்க? அதுதான் சொல்லியிருந்தேனே, இந்த மார்கழி மாதோட அந்த அவங்க ஓசோனோடைய ஆக்சுவலாக அது ஒரு சயின்டிஃபிக்காக ஒன்று இருக்குது. ஓசோனோடைய அந்த லேயர் வந்து கிட்ட இருக்கனால நம்மளோட அந்த ப்ரீஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு சயின்டிஃபிக்கலாக சொல்லிட்டீங்க. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கேட்டால் கோலம் போடுறது கடவுளுக்காக போடுறோம். ஓகே, அதை பற்றி எதனா தெரியுமா? அதை குடிஞ்சு நிமிந்து போட்டால் உடம்புக்கும் நல்லது. அதே சயின்ஸு வருவாங்க, லக்ஷ்மி வருவாங்க. ஆக்சுவலாக நார்மலாக கோலம் போடுறதே நல்லது. இதுக்கு மார்கழி மாதத்தில் வந்து நிறைய பேர் கலர்லாம் போட்டு இன்னும் மங்களகரமாக ஆக்கி கொஞ்சம் லக்ஷ்மி கொடுத்தால வர. லக்ஷ்மி டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்துருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், சயின்ஸா இல்லை வந்துட்டு கடவுளா? கடவுளுக்காக தான் பண்ணுறது.
ஓகே, அப்போ இதில் சயின்ஸ் சுத்தமாக கிடையாது. சயின்ஸ்க்கு சுத்தமாக கிடையாது, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம காலையில் இருக்குது அது. காலையில் எழுந்து போடும், அது ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே இருக்குது, ஆதி காலத்துலேருந்து. அதனால் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு அது இது பண்ணுறத வச்சு அதே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரி ஓகேம்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களா? அது கோலம் போடுறாங்க, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? இல்லை, அது இப்போ இருக்க ஜென்ரேஷனும் போடுறாங்க. இது வந்து எதான் ட்ராயிங்காக ஒரு இதுவாக அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக போடுறதுனால அவங்க இந்த ஜென்ரேஷன் போடுறாங்க. பழைய காலத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து போடணும், கண்டிப்பாக அது போடணுன்றதுனால போடுறாங்க. அது அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, அதே தான். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பெரியவங்க தான் மோஸ்ட்டாக போடுறாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பெரியவங்க மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சின்ன பசங்களாம் கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வேலை இது அது அந்த இதெல்லாம் அவங்க போட்டு முடிச்சோடனே அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி விட்டுருவீங்க, நான் தான் போட்டேன்ட்டு. இல்லை, சின்னவங்க போடுறாங்க, நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு. ஓ, பார்த்தீங்களா, இங்கே ஒரு விஷயம் நடக்குது. சின்னவங்களை வச்சு வேலை வாங்கிட்டு பெரியவங்க நாங்கள் தான் போட்டோம். சின்ன பசங்க வந்து ஒரு சின்ன வயசு பசங்க வந்து ஒரு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போடுறது, அது வந்து பெரியவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுதான். ஓகே ஃபைன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷன் குறைஞ்சிருக்கீங்களா? என்ன ரீசன்? வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறது, இது அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படி தான். காலையில் யாரும் எல்லாம் எழுந்து போக முடியாது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டும் இருப்பாங்க, மார்னிங்கும் இருப்பாங்க. நைட்டில் போகிறவங்க காலையில் மார்னிங் தூங்குறதுனால சரியாக போடவும் மாட்டாங்க. ஸோ பெரியவங்கன்னா அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது ஆக்சுவலாக இது போகிறது நல்லது தானே. அப்போ வந்துட்டு ஒரு காலவர் ஒதுக்கி வைக்கலாம்ல ஒரு நாளில். எங்க முடியலையே, தூக்கம் வருது காலையில் முடியலங்க. சரி ஓகே. நாங்கள் தினமும் காலையில் எழுந்து போட்டுன்னு தான் இருக்கோம். மற்ற டைம்லேயும் வந்து தினமும் காலையில் நார்மலாக எழுந்து போட்டுருவீங்க. ஓகே சூப்பர். புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்கள்? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகே, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். புருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு ஸ்மால் பரிசு. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம், சுபாரம்பம். அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுபாரம்பம். அனடி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம், உங்கள் நேம்? குட் மார்னிங். உங்கள் நேம்? என் பேர் வனிதா. நைஸ் நேம். நீங்கள்? அஷிதா. சரி ஓகே. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த கோலம் போடுறதுக்கு? half an hour ஆயிடுச்சு. ஓகே, அந்த கோலத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன இருக்குது, அது என்ன சொல்ல வரீங்க அந்த கோலத்தில்? ஒரு பொண்ணு உட்காந்துட்டு கையில் விளக்கு வச்சுருக்க மாதிரி. சரி கோலம் போட்டுட்டு இருக்காங்களா அவங்க ஆக்சுவலாக? சரி ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமாக கற்றுட்ருக்கீங்க கோலம் போட? இதான் ஃபஸ்ட்டு வருஷம். இதான் ஃபஸ்ட்டு வருஷம். எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு திடீர்னு? போன வருஷம் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோ வரல. இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். நைஸ், சூப்பர், நல்லா இருக்குது பார்க்கவே. ஒரு வருஷத்தில் போட்ட மாதிரி தெரில அதை. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கு கோலம் போட எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? இது ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரத்துலேயே போட்டிங்க. ஓகே, 1/4 மணி நேரத்தில் இவ்வளோ பேர் கோலம் போட்டிங்களா? சரி ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு தெரியுமா? கோலம் போடுறதுனால பெருசாக போடுறோம். அது வந்து நம்ம கலர் கொடுத்து நம்ம போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோலம் போட்டால் அதில் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது மார்கழி மாதம் அப்படின்றதுனால. அதனால் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் கீழே வந்து போடுறேன். அது ஓகே. மற்றபடி இந்த கோலம் போடுறதுனால வந்துட்டு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது முன்ன சொன்ன மாதிரி, அது அந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரியாதா? அதெல்லாம் இல்லை, எனக்கு கோலம் போட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் போட்டேன். ஓகே சூப்பர் நைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுறீங்க. இப்போது முன்னே இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் கோலம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. நீங்கள்? கம்மியாக தான் இருக்குது. என்ன ரீசனால கம்மியாயிருச்சுன்னு தெரியுமா? அது தெரியல. நீங்கள்? மார்கழி மாதம்னாவே பனி பெய்யறதுனால நிறைய பேர் போட மாட்டாங்க. சில பேர் வந்து போடுவாங்க, சில பேர் வந்து போட மாட்டாங்க. சரி, அதனால் வந்துட்டு கம்மியாகிடுச்சு. ஓகே சூப்பர். புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா?
ஜிஆர்டி இல்லை. ஓகே, அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. சரிங்களா? வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். போஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரசைவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம்.